My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைமில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, சார் செகண்ட் ரவுண்டில் எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜஸ்லையும் சரி, வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் சரி, டெலிகிராம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு நம்மக்கிட்ட நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது வந்து, சார் எனக்கு செகண்ட் ரவுண்டில் இந்த காலேஜ் கிடச்சிருமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட் நான் போகலாமா? அப்படி செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் விரும்பின கல்லூரி கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா எதை வச்சு சார் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது? இந்த காலேஜெல்லாம் எனக்கு பாசிபிள்னு சொல்லி நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அகைன் யாரெல்லாம் இதை செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படிங்கிற பற்றின கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதனுடைய உள்ளான அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ தட் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் செகண்ட் ரவுண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து எனக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, யார் இந்த செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படிங்கிற கேள்வி தான். சீட்டு கிடைக்காத மாணவர்கள், இதுவரை எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, ஆல் இண்டியா கோட்டா ட்ரை பண்ணேன், அங்கே கிடைக்கல, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, இப்போ என்கிட்ட எம்பிபிஎஸோ அல்லது பிடிஎஸோ சீட் இல்லை, நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு சீட்டு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் செகண்ட் ரவுண்டுக்கு போக போகிறாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு அந்த காலேஜை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் ரவுண்டில் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் இன்னும் ஒரு படி போனோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜே எனக்கு ஓகே அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் கூட இருக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காம கூட இருக்கலாம். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ். எனக்கு எம்எம்சி கிடச்சிருச்சு சார், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எம்எம்சி கிடச்சிருச்சு, எனக்கு இந்த காலேஜே பிடிச்சிருக்கு, அதுவே போதும்னு நினைக்கிறேன், எனக்கு நீல்கிரிஸ் கிடச்சிருக்கு, என்னுடைய சொந்த ஊர் நீல்கிரி தான், என் சொந்த ஊர்லேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் நீல்கிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா போதும். செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். எனக்கு பிஹெச்டி கிடச்சிருக்கு, எனக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு மூகாம்பிகை கிடச்சிருக்கு, எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஏதோ ஒரு காலேஜ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, அந்த காலேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்றவங்க செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருக்கலாம். நீங்கள் எந்த விதமான சாய்ஸ் ஃபில்லிங்கும் கொடுக்க வேண்டியதில்லை. இது தவிர எனக்கு கிடச்சிருக்கிற காலேஜில் வந்து பெட்டர்மெண்ட் எனக்கு தேவை, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்கு தேவை, அதை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போது இந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா, நான் வந்து திண்டுக்கல்ல எய்ம் பண்ணுறேன், நான் நாமக்கல்ல எய்ம் பண்ணுறேன், நான் இன்னும் ஒரு சில கல்லூரிகளை நான் வந்து ஈரோடு எய்ம் பண்ணுறேன், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் ஏதோ ஒரு காலேஜை நான் எய்ம் பண்ணுறேன் சார், அந்த காலேஜ் எனக்கு கிடச்சிருமா அப்படிங்கிறத நான் எப்படி பண்ணுறது? லாஸ்ட் இயர் அந்த காலேஜில் செகண்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் ரேங்கை வச்சு பார்த்தா எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஒரு வேளை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதற்குரிய பதில் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் எதிர்பார்க்குற கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாதிக்கு பாதி சதவீதம் தான். 50% கிடைக்கலாம், 50% கிடைக்காம கூட போகலாம். எதை பேஸ் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்ட் நடக்குது அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் கோயம்புத்தூர் இஎஸ்ஐயில் இருக்கிறீங்க அண்ட் கோயம்புத்தூர் சிஎம்சிக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்விட்ச் ஓவர் ஆக விரும்புகிறவங்க, அல்லது நான் திருப்பூரில் இருக்கிறேன், எனக்கு வந்து மேபி லைக் ஈரோடு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு காலேஜ் நீங்கள் ஒரு மனசில் உங்களுக்கு ஒரு கல்லூரி இருக்கும் இல்லையா, அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஆசைப்படுற பர்டிகுலர் காலேஜஸில் எத்தனை மாணவர்கள் உங்களை மாதிரியே ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங், ஆல் த கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ஆல் த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 100% சீட்ஸ் அலாட் ஆகிடுச்சு. என்ஆர்ஐயில் மட்டும்தான் சீட் அலாட் ஆகலை, பிடிஎஸில் சில கல்லூரிகளில் சீட் அலாட் ஆகலை, பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட்டில் சில சீட் ஃபில் ஆகலை. இதுதான் அன்ஃபில்டு சீட்ஸ். எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 100% அலாட் ஆகிடுச்சு, என்ஆர்ஐயை தவிர. ஸோ இந்த சீட்ஸில் லிட்ரலி ஸ்பீக்கிங் இடம் கிடைத்த மாணவர்கள் எல்லாம் எனக்கு இந்த காலேஜே போதும் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா அங்கே வேக்கன்சியே வராது. வேக்கன்சி வரலைன்னா ரீஅலாட்மெண்ட்டே நடக்காது.
பட் இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. கண்டிப்பாக மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா மாணவர்களுடைய விருப்பங்கள் மாறுபடுது அப்படிங்கிறதுனால. ஸோ லாஸ்ட் இயரில் ஒரு காலேஜில் செகண்ட் ரவுண்டில் க்ளோசிங் ரேங்கை வச்சுட்டு இந்த வருஷம் அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் the person who is studying or who has got a seat in the particular college which you are aiming for. நீங்கள் எதிர்பார்க்குற அல்லது நீங்கள் ஆசைப்படுற கல்லூரியில் இடம் கிடச்சி சேர்ந்திருக்கிற மாணவர்கள் அதில் எத்தனை பேர் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த காலேஜில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் பொருந்தும், ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் பொருந்தும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் பொருந்தும். எல்லா கேட்டகரி கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே இது பொருந்தும். நான் பிடிஎஸில் இருக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோ அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோ கிடைக்குமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு டேக் அ சீட் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடச்சிருக்கு. அதனுடைய ரிப்போர்ட்டிங் டேட் நேற்றே முடிஞ்சிருச்சு, 31ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி செப்டம்பர் 1 இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் 1, 2, 3 இந்த 3 நாளில் ரெசிக்னேஷன் ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்ச சீட்டை வேண்டான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் திரும்ப வந்து அந்த மாணவர்கள் சேர போகிறாங்களா, அல்லது தமிழ்நாடு சீட்டு வேண்டான்னு ஆல் இண்டியா கோட்டாலேயே சேர்ந்துட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவுடைய சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தான் நமக்கு எவ்வளோ சீட் ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஃபில்லான சீட்டு தான் தெரியுமே தவிர தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் போனாங்க நமக்கு தெரியாது. அப்போ செகண்ட் ரவுண்டில் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது வேக்கன்சி அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வேக்கன்சி வரும்போது தான் செகண்ட் ரவுண்டில் எந்தெந்த கல்லூரிகளில் எந்தெந்த வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு 50% சான்ஸ் இருக்குது, வேக்கன்சி இல்லைன்னா சான்சஸ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அங்கே ரீஅலாட்மெண்ட் யார் போகிறாங்க அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் அந்த டேட்டாவை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்தாங்கன்னா, விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு நம்மளால் அந்த கல்லூரிகளில் எத்தனை பேர் ரீஅலாட்மெண்ட் போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்ச சீட்டில் சேர்ந்துடுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த ஆண்டு காம்படிஷன் எல்லா பக்கமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. த ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கிட்டு நிறைய கல்லூரிகளில் சேர்ந்துடுறாங்க. கிடச்சா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஸோ கிடச்ச சீட்டை மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறது, நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கிடச்ச சீட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ரீஅலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டில் கிடைக்கலன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்டில் கிடைக்கல, ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டை நான் சேர்ந்துட்டேன், திரும்ப தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னா தேர்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அங்கே கிடச்சா கூட நீங்கள் மூவ் பண்ணி போக முடியும். ஸோ ரீஅலாட்மெண்ட் இஸ் அலவுட் டில் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் ரீஅலாட்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க இந்த வருஷம். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு கிடைக்காத எல்லா மாணவர்கள் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சீட்டு கிடச்சிருக்கு, எனக்கு வந்த காலேஜே எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் காலேஜ் அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்திருக்கிற காலேஜ் ஓகே தான், நான் அதை விட பெட்டர் காலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். செலக்டிவாக சாய்ஸஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு பிடிக்காத காலேஜை கொடுத்துட்டு அப்புறம் வந்துடுச்சுன்னு சொல்லி பயப்படக்கூடாது, அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஸோ இதெல்லாம் மாணவர்கள் பொதுவாக செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் இதெல்லாம் பதிவு செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.